வெல்கம் டு தமிழ்டாக்ஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் தாஸ் ராமசாமி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டோரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டோரா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோயினும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு கால் டாக்ஸி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு பழைய காரை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கார் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த காருக்கு பேய் பிடிச்சிருக்கணும், அது ஒரு 3 பேரை பழிவாங்க துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 பேரை பழிவாங்கணும்னு துடிக்கிற காரு எதுக்காக ஹீரோயின் கைக்கு வந்துச்சு, ஹீரோயினும் அந்த காரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பேய் படம். பொதுவாக பேய் படம்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பாழடைஞ்ச பங்களாக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அங்கே ஒருத்திக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த கதவை ஜன்னல் அடிக்கிறத காட்டுவாங்க. அப்புறம் லைட்டை அமுத்தி போடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு நம்மளை சாவடிப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த படத்தில் காருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால கார் எங்கே சுற்றிட்டு தெரியும், ரோட்டில் தான் சுற்றிட்டு தெரியும். அப்படி ரோடு ஒரு கதைக்களமாக அமைஞ்சிருக்கிறதுனால அந்த கதைக்களமே புதுசாக அமைஞ்சு போச்சு இந்த படத்துக்கு. இந்த புது கதைக்களத்தை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா முழுசாக பயன்படுத்திக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படமெல்லாம் மேக்கிங்கில் மிரட்ட வேண்டிய படம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட இன்றைக்கி வந்திருக்க புது எக்யூப்மெண்ட்டான ஹெலிகாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜிம்மி ஜிப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முழு படத்துலேயும் ஒரு ஹெலிகாம் ஷாட்டு கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் இது வந்து பல ஹாலிவுட் படங்களுடைய ரிசம்பிளன்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஹெர்பி, தி கார், கிறிஸ்டியன் இந்த மாதிரியான படங்களில் இது ரிசம்பிளன்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தி கார் படத்தில் அந்த கார் வரும்போதெல்லாம் படம் பார்த்துக்கிட்டு நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். இந்த படத்துலேயும் காருக்கு பேய் பிடிச்சிருக்கனால அந்த பேய் வர்ற சீன்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கும் திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரியா ஒரு 4 சீன் வச்சுருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டாங்க. அப்புறம் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் வந்து ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை பண்ணவங்க யார் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் வந்து சரியான விதத்தில் கலந்து சொல்லியிருந்தாங்க. இந்த காருக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதே போல் படத்துடைய கிளைமேக்ஸில் மெயின் வில்லனை பழி வாங்குகிற சீனில் அந்த மெயின் வில்லனை கண்டுபிடிக்கிற சீன்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மெயின் வில்லன் சுனில்னு சொல்லிட்டு கன்னடத்தில் 2015க்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினவர், மாறிக்கொண்டவர் அப்படிங்கிற படத்துக்காக அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அவர் இந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருந்தார். அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதைக்களம் புதுசாக இருக்கும், திரைக்கதையும் வித்தியாசமாக இருக்கும். படமாக்கப்பட்ட விதத்தில் தான் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த படம் நிச்சயமாக ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் தான். இது ஒரு நயன்தாரா படம்ன்றதுனால குடும்பத்தோட குழந்தைகளோடு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை குழந்தைகளோடு பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருக்காங்களே. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கல கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.